சிகாமணி ஐயா. என் சிஸ்டர் இன்னைக்கு 10 மணிக்கு வரா. சரியா? அவளை போய் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டு வரணும். நம்ம ஸ்டீவன் அனுப்பிட்டுமாயா? அவன் வேண்டாம். என் சிஸ்டர் ஃபாரினில் படித்தவ. சரியா? பல கோடிக்கு சொந்தக்காரி. அவளை கூப்பிட்டு வரவன் அழகாக இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. அழகாகவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தாங்க. ஐயா கும்பிடுறியா? கூப்பிட்டீங்களா? நீதான் ஐசக் ஆறுமுகம்யா. கும்பிடுறமா கும்பிடுறேன். நீ போய் குதிரை வண்டியை பூட்டு. பூட்டிடுறியா? பூட்டிடு. வாங்கப்பா, வாங்க வாங்க. ஐயா உத்தரவு போட்டாரு. வேமா பூட்டுங்க பூட்டுங்க. ஏய் கொள்ளுது நீ குதிரை வைக்கிற செயினை கொடு. பூட்டு எடுத்து பூட்டு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி குதிரையை பூட்டிட்டு வண்டியை பூட்டிட்டு இந்தாங்க சாவி. ஏய் அறிவு கிட்டவனே, ஐயா என்ன சொன்னாரு? நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு வேணும். கேட்டியா கேட்டியா கேட்டியா? ஐசக், ஐயா 10 மணி ட்ரெயின்ல வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கேன் தங்கச்சி வர. அவளை நீ தான் கூட்டு வரணும். அப்படியாங்கய்யா? முதல்ல நீ போய் வண்டி ஏறா. எஜமா சும்மா சின்னமா ராஜாதசி மாதிரி போய் கூட்டி வர பாருங்க. ஐ சக்கா அப்படி இல்ல குதிரை மட்டும் தனியா அப்படி போறது. இந்த குதிரை பூட்டல ஐசக். இந்த குதிரையோட வண்டி இது இல்ல ஐசக். அடக்கறிச்ச முறவில இதுக்குள்ள வண்டியை போய் எடுத்துட்டு வாங்க. போங்கடா வேகமா. சிகாமணி ஐயா முட்டால கூட்டிட்டு வானா அடி முட்டால கூட்டிட்டு வந்து. இவன் சரி வர மாட்டான். நீங்களே போய் கூட்டு வாங்க. நீ என்ன இங்க வந்து உதறற? இங்க படுத்தா தூக்கு வருது ஐசக். இங்க படுத்து உன் குரட்டைக்கு வந்து நான் குதிரைட்ட போய் படுத்து ஏன் மண்டையும் பறி கொடுக்கவா? மரியாதை அங்க போய் படுக்கல இந்த குச்சியை வாய்க்குள்ள கிண்டிடுவேன். போடா. டேய் குப்பர படுத்து குரட்டை பின்னால வர போகுதுடா. ஐயோ என்ன எப்படி தான் படுத்து அந்த பக்கம் திருப்பு. சரி. கவ்வோதி பயலுடா. குதிரையில மேய்ச்சலாம் போல இருக்கு இவங்கள மேய்க்கிறது. தூங்கிட்டானுங்க. கிளம்பிட வேண்டியதான். இதுக்கு மேல தாங்க முடியாது. சேனா இன்னைக்கு நீனா நானானு பாத்துருவோம். என்னாச்சு ஐசக்? இல்லடா நான் போக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன்டா. போக கூடாத இடத்துக்கா? எங்க போன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படிதான் இருக்கும். எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. சொல்லு. எங்க போன சொல்லு ஐசக். சொல்றடா சொல்றடா. நம்ம சேனாமா இருக்குல்ல சேனாமா, அந்த அம்மாவுடைய படுக்கறைக்குள்ளேயே போயிட்டா. ஆமாடா. அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்திருக்குன்னு தேடி பார்த்தேன். ஒரு கட்டில்ல தங்க செல மாதிரி அரையும் குறையுமா அழகா படுத்துருந்துச்சுடா. அரையும் குறையுமா? அப்புறம் அப்புறம் நானும் அந்த அம்மா பக்கத்துல நைஸா படுத்தேன். படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா இப்படிப்பட்ட நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை உத்து பார்த்தா மணக்குதுடா. அதுக்கப்புறம் இந்த கையால் அப்படியே சேனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோம்டா. என்ன எவ்வளவு பெரிய முதுகு. என்ன செஞ்ச? அப்படி கேளு. அது கேள்வி. என்ன பண்ண தெரியுமா? இந்த முடி இருக்கு பாரு, இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே எந்திரிச்சு காலுக்கு முன்னால போய் நின்னுட்டு அந்த பாதம் இருக்கு பாரு, அந்த தங்க பாதம், அதுலயும் இந்த முடிய வச்சு வருடி வருடி சிரிக்குது. திரும்பவும் வருடுறதுக்கு போறேன். பயந்து போய் எதிர்த்து பாக்குறேன். அப்புறம் அப்புறம் என்ன டக்குன்னு கட்டில் மேல ஏறிட்டா. கட்டில் மேல ஏறிட்டேன். ஏறி நின்னுக்கிட்டு என்ன பண்ணேன்? என்ன பண்ண? ஆத்துல குதிக்கிற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சேன் பாரு. நீ மட்டும் தான் குதிச்சியா? நான் மட்டும் தான் போனேன்.
ஏண்டா குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு எங்களை கூப்பிடுற? குதிரைக்கு கொள்ளு போட கூப்பிடுற, புல்லு போற கூப்பிடுற, வண்டியும் குதிரையும் பூட்டு கூப்பிடுற. ஆனா நீ மட்டும் சேனாம மேல குச்சிருக்க. டேய் அது கனவுடா. கனவா இருந்தாலும் எங்களையும் கூட்டு போனல. கனவுல எப்பறம் எல்லாரும் கூட்டி போக முடியும்? இப்ப படுக்கிற எங்க எல்லாரையும் கூட்டி போற நீ. படு கனவு கண்ணு. ஏய், படு 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 படு. உடனே வராதுடா. வர வை. நீ வரவே இருடா முயற்சி பண்ணி பாக்குறேன். வந்துச்சா? வல்லடா, குதிரையும் கொள்ளும் தாண்டா வருது. வரலனா உன்னை கொல்லுறேன். வர வை. வர மாட்டேங்குது. எங்கேயுமே கண்ணை மூடு. ஆரம்பன வாசலுக்கு போயிட்டா. நாங்களுமா? உள்ள போ. படுக்கறைக்கு போ. உள்ள போயிட்டேன்டா. இப்ப நீ எங்க இருக்க? சேனா பக்கத்துல போயிட்டேன்டா. காட்டுல மேல ஏறிட்டேன்டா. ஏறி குதிச்சிட்டேன்டா. ஐசக் எடுத்து முடிச்சிட்டேன்னா எழுந்து இப்படி வா. எம்மா இப்பயாச்சும் ஒத்தாசிக்கு என்னை கூப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா. இந்தா படிச்சு பாரு. படிச்சு பார்க்கவா? ராஜநாயகம் ஒரு ஓநாயம்மா. எம்மடி எம்மா, என்னம்மா அது? எஜமான ஓநாயின்னு போட்டிருக்கு. ஐயோ அப்படியே போட்டிருக்கு. அப்ப இது தெரியாம தான் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த ஓநாய்னா என்ன? ஓநாய்னா என்னவா? எம்மா ஈவு இறக்குமே இல்லாம குறவலைய கடிச்சு ரத்தத்தை சுட சுட உறிஞ்சு குடிக்கிற கொடூர மிருகத்துக்கு பேராமா ஓநாய். அப்ப கரெக்ட் தான். யப்பா உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே பேசி முடிக்கப்பா. தேவையில்லாம இந்த விளையாட்டுல என்ன இறக்கி முடிய ஜோலியை முடிச்சிடாங்க. தாயி உங்களை கை எடுத்து குப்புறமா இதை விட்டுருக்க. நான் எங்கிட்ட தலைமறைவாயிடுறேன். அப்போ நீ வர மாட்ட. நான் போய் என் அண்ணா கிட்ட, அதான் உன் எஜமா கிட்ட இதெல்லாம் நீ தான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கொடுப்போம். எம்மா எம்மா என்ன அம்மா கெஞ்சிர மிஞ்சிர மிஞ்சிர கெஞ்சிர இத புடி. இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்ல கொடுத்துட்டு வா. அரே போட்டே அங்க இருக்காரா? கழுத்துல இருக்காரா? அடே வேணாடா போடா போடா. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சு மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சு ஊரு பூரா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான். எது புரட்சியா? ஐயா சும்மா குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னையே புரட்சி செய்யறேங்கிறா? புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. குதிரையோட சாணி அள்ளி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இன்னும் சொல்ல போனா குதிரையை கூட குத்து மதிப்பா ஓட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வாயமுறா. என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்ச பேப்பர் வாங்கி சப்பளை பண்ண தப்பாடா? மண்டே கடிச்சு போய் பாத்துக்க. நில்லுங்கள் எஜமான், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேட்டு செல்லுங்கள். எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோட்டை குற்றலம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாகும் நேரம் வந்து விட்டது. ஐசக்கு ஆறுமுகம் அடுக்கு மொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா? எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் களப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன். வாழ்க புரட்சி, வந்தே மாதரம், பாரத மாதா கி ஜெய். ஏய் அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுற. ஐயா 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 என்ன இது? நியாயம் பேசினா நாயை பூரா அவுத்து விடுறீங்களா? என்ன நியாயம் இது? சேனாம்மா நீங்களும்மா எம்மா இது அடுக்குமா? ஏய் வாடா போலாம். சரி வாங்க போவோம். இழுத்துட்டு போங்கடா. எல்லாரும் வந்தீங்களா? நாயா குட்டி வருது போயா கூட்டி கடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே புரட்சிக்காரன் ஆக்கி விட்டுறேன். இதுக்கு முன்னால நம்மள அரமனையில கட்டி வச்சு தாண்டா அடிப்பாங்க. இப்ப ஆவுனா நாயில விட்டு கடிக்க வர்றாங்க. போற போக்க பார்த்தா யானையில விட்டு மிதிக்க விடுவாங்க. ஏண்டா யானை வந்த மாதிரியே பீதி ஆகுறீங்க? ஆமா இங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போறமே, வழியில பசி எடுத்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் உனக்காக ஏத்துட்டுமே. என்னத்தை ஏத்துன? அரண்மனை இருந்த 9 சாப்பாடு அப்படியே ஏத்தியாச்சு. எங்க? கொள்ளுது நீ குதிரையை கிளப்பு. அடே சாப்பாடு வாட மூக்க துளைக்குதா? ஆரம்பிங்க. இந்த உனக்கு பிடிச்சது அட வட இந்தடா. அரமன்ன சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஏண்டா கொள்ளுது நீ? இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம்? ஒரு 300-400 மைல் இருக்கும். அப்ப கன்னித்தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம்னு சொல்லு. ஆமா ஐசக்கு. டேய் விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க.
சுதந்திர காட்டுல உடம்ப தழுவிட்டு போற அழக பாருங்கடா, அழக பாருங்க. எப்படியோ ஐசக்கு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். அதை விடுறா, நம்ம எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாடுறா. ஆற பயலே ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்டினி போட்டுட்டு பிரகாசம் தெரியுதா உனக்கு? உங்களை அரமனையில விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. அம்மாடி, அரமனை எல்லச்சவரு எங்க இருக்கான்? அட பாவி பயலுகளா, அப்ப விடிய விடிய செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருக்கமா? இருக்கும். என்ன இருக்கா? அதான் இதெல்லாம் இருக்கான். எப்ப பார்த்தாலும் குத்து மதிப்பா பேசிக்கிட்டே. டேய், இவன் ஒருத்தன் பேண்ட்ல பாக்கிட்டே இருக்காது, ஆனா கையை உள்ள விட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? தப்பிச்சு போறதுக்கு திட்டமா போற? லூஸ் மாதிரி பேசாதியா. தப்பிச்சு போறதுக்கு திட்டம் தானே போட்டான். தப்பிச்சா போயிட்டான். நீ என்னமோ ஆயிரக்கணக்கான மைல் பின்னாலேயே வெட்டி இருந்து பிடிச்ச மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்க. விடிய விடிய அரமனைக்குள்ளேயே தானே சுத்தி இருந்திருக்கான். ஆரம்பிங்கடா. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணேன்? அரமனையில நகை திருனா, நட்டு திருனா, இல்ல சேனாமாவை கடத்துறானா? சேனாமாவியே கடத்துவியா? சிகாமணி, நாளாக நாளாக என் விஷயத்துல மட்டும் நீ அரமனை அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படியே நீ போய்க்கிந்தேன்னு வச்சுக்க. கேப் விடாதீங்கடா, கேப் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா. கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. டேய், நிறுத்துடா. அட துஷ்ட பயலே, ஒரே ஒரு வடையை தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா, பழச்சு போடா. டேய், ரொம்ப சோர்வா இருக்கான், போய் பால் எடுத்துட்டு வாங்கடா. கொண்டு வருகிறேன். பாலா? ஏன் இன்னும் உயிரோட தானே இருக்கானு? எழுந்துடுறா. கிட்டத்தட்ட ஜமீனாவே ஆயிட்டேன். டேய், பால் வந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ. என்ன பாலை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கிற? என்னடா பேச்சுட்டு போய் கையை கட்டுறீங்க? டேய், அந்த துணியை எடுங்கடா. எந்த துணிய? புத்து. இந்த குடி. வேண்டாடா உன் பாலு. அப்ப பாம்பு கூத்திடுறேன். பாம்பு உள்ள வச்சுட்டாடா நீ மேல உட்கார வச்ச. அட பாதகா, பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா. ஏன்டா அப்படி ஓட்டைக்கிலே ஊத்துற? வெளியே வர போகுது. அதுக்கு தானே ஊத்துனது. நான் ஒண்ணுதான்டா எதிர்பார்த்தேன். சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா, இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா, லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலேயே இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது, காலம் கட்டு கிடக்கு. லிப்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ, நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. மாடசாமி, இன்னும் நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ, கூப்பிட்டுட்டே இருக்காளே. லட்சுமி, வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி,
நானா அவன் முன்னாடி டச் பண்ண உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் நின்னேன். அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான்டா கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட? இங்க பாருங்க ஐயோ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப் பண்ணியா? டேப் ரெக்கார்ட் சவுண்டா? ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. ஐயா என் புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்ததுக்காக உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பிள் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு பூரா ட்ரை பீஸ் ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிஃப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் ப்ளீஸ் நில்லுங்க.